பார்த்தீங்கன்னா டைம் வந்து 10 மணி ஆயிடுச்சு, 10:10 ஆயிடுச்சு. இப்போ ரீசன்ட் ஸ்விங் அப்படின்னு பார்த்தோம்னா 24,343 இது இருக்கு இல்லையா, இந்த இது 340ங்கிறது ரீசன்ட் ஸ்விங். இதை கிராஸ் அவுட் பண்ணி எஸ்டர்டேவோட ஹையை பிரேக் வச்சா நமக்கு டார்கெட்டு 24,250. டுடே டார்கெட், டுடே இம்பார்ட்டன்ட் லெவல் இதுதான். பிரேக் வச்சு ஒரு ஸ்விங் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது அந்த ரீசன்ட் ஸ்விங் இந்த இருக்கு இல்லையா, இதுதான் ரீசன்ட் ஸ்விங். இதை பிரேக் வச்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து ரீட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு டார்கெட் போயிடுச்சு. இப்போ அதே பார்த்தீங்கன்னா டார்கெட்டு இந்த ரீசன்ட் ஸ்விங் அங்கே நம்ம ப்ரீமியத்தில் பார்த்த மாதிரி இங்கே ரீசன்ட் ஸ்விங் வந்து இது இந்த இடத்துல இந்த ஸ்விங் 24,341 சொல்லியிருக்கேன் வீடியோவில். ஸோ அதை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் 24,000 இந்த இடம் 24,300. ஸோ ஃபஸ்ட் டார்கெட். செகண்ட் டார்கெட் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த இதை பிரேக் அவுட் பண்ணி இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்துடும். 65 நம்ம டார்கெட் எக்ஸிட் பாயிண்டாக இருக்கணும். இது ஃபைனலி இந்த டார்கெட்டாக இருக்கும், அதாவது ரீச் லெவல் இது வந்து இருக்கும். எப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம விவோட் வச்சு பார்த்தாலும் அங்கே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த வயர் கலர் இல்லையா 260 இந்த இது வந்து அவங்க விவோட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம சிவபாலன் வேல்யூ வச்சு பார்த்தாலும் இதுதான் ஃபைனலி டார்கெட் லெவலுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு 6,500. 30 பாயிண்ட் கேட்ச் பண்ணால் 50,000 ப்ராஃபிட் 30 லாட்டுக்கு. ஃபைனலி டார்கெட் 10 எப்படி ரீடெஸ்ட் போயிட்டு கரெக்டாக அங்கேயே வந்து அரைச்சிட்டு இந்த இடத்துல அரைச்சிட்டு நிற்கும். தேங்க்யூ.